my show, AB show. வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, கணித ஆசிரியர் அரசாங்க மேல்நிலை பள்ளி கூடத்தில் கணித ஆசிரியராக வேலை பார்த்த உமா மகேஸ்வரி என்ற ஆசிரியை குறித்து தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த கணித ஆசிரியரை ஏன் தமிழக அரசு சஸ்பெண்ட் செய்தது? வீடியோவில் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் நெல்லிக்குப்பம் அரசு மேல்நிலை பள்ளியில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற அரசாங்க கணித ஆசிரியை உமா மகேஸ்வரி. இவங்க சுமார் 23 வருடங்களாக கணித ஆசிரியராக அழகாகவும் நேர்த்தியாகவும் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆசிரியர். மார்ச் 6ஆம் தேதி இந்த கணித ஆசிரியை உமா மகேஸ்வரி அவங்கள செங்கல்பட்டு மாவட்ட கல்வி அலுவலர் தற்காலிக நீக்கத்திற்கான உத்தரவை பிறப்பித்தார். எதற்காக இந்த தற்காலிக உத்தரவு, நீக்க உத்தரவு என்பதை இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த கணித ஆசிரியை உமா மகேஸ்வரி என்பவங்க நம்ம கல்வித்துறையில இருக்கின்ற குறைகளையும் மாணவர்களுக்கு என்ன விதமான கல்வி முறை தேவை என்பதையும் கட்டுரைகளாகவும் படங்களாகவும் சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருந்தாங்க. அது அவங்களுடைய திறன் தானே. இதை எந்த மாவட்ட கல்வி அலுவலர் ரிவார்டு தான் கொடுக்கணும். யார் இந்த அதிகாரத்தை தந்தது? அரசியலமைப்பு சட்டமா, இல்லை மக்களா, இல்லைங்க வேறு ஏதாவது கடவுளா உங்களுக்கு அதிகாரம் தந்தார்கள்? முட்டாள். ஆசிரியர்களை பார்த்து கேள்வி கேட்காதீர்கள். ஆசிரியர்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டால் இந்த சமுதாயம் அழிந்து விடும் என்பதை ஒரு ஆசிரியராக இங்கே நான் என்னுடைய கருத்தை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த ஒரு ஆசிரியர் துறை மட்டும் ஏன் இப்படி போய்கொண்டிருக்கின்றது? நாங்கள் படித்த காலத்தில் ஆசிரியர் தொழில் எவ்வளவு மிகப்பெரிய தொழில் தெரியுமா? ஒவ்வொரு ஆசிரியரும் நேர்மையாகவும் விவேகமாகவும் பணிபுரிந்தார்கள். ஆனால் இன்றைய இந்த அரசாங்கங்கள் ஆசிரியர் சமுதாயத்தை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. ஆசிரியரை நீ அடிமைப்படுத்த விரும்பினால் மாணவரும் அடிமையாவார் என்பதை இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஆக இந்த உமா மகேஸ்வரி மேடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னுடைய அக்கறையினால், இந்த மாணவர் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அக்கறையினால் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நிலவரம், இப்ப இந்த அரசாங்க பள்ளிக்கூடம், அரசாங்க நிதி உதவி பெறும் பள்ளிக்கூடம், தனியார் பள்ளிக்கூடம், இந்தியாவில் தமிழ்நாட்டில் 3 விதமான பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. ஏன் ஒரே அமைப்பான பள்ளிக்கூடம் இருக்காதா நம்ம நாட்டில்? ஒன்றி அரசாங்க பள்ளிக்கூடம் மட்டும் வச்சுக்கோ, இல்லைன்னா அரசாங்க உதவி பெறும் பள்ளிக்கூடத்தை மட்டும் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மொத்தமே தனியார் பள்ளிக்கூடமா மாற்றுங்க. இதுக்கு 3 டைப்பு. இந்த 3 டைப் ஆஃப் பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால மக்கள் மற்றும் ஆசிரியர் சமுதாயம் மற்றும் மாணவர் சமுதாயம் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். இப்படி ஒரு அடிமை சமுதாயம் நமக்கு தேவையா? இவ்வளவு படிச்சிருக்கோம், எல்லாரும் மாறி மாறி அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இது முட்டாள்தனமான மனித ஜீவிதம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆக இந்த உமா மகேஸ்வரி என்ன செய்திருக்காங்கன்னா, நிறை குறைகளை ஃபேஸ்புக், சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் மூலமா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த உலகத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாலேஜ் இஸ் பவர், இப்போ என்னது ஷேர் நாலேஜ் இஸ் பவர்னு சொல்லுவாங்க. இது தமிழக அரசுக்கு தெரியாதா? அன்பின் பொய்யாமொழி அவர்களை கேட்கின்றேன், உங்களுக்கு தில் இருந்தா வாங்க, அமைச்சராக சென்னையில் இருப்பதற்கல்ல உங்களை தேர்ந்தெடுத்தார். எல்லா பள்ளிக்கூடத்தையும் விசிட் பண்ணுங்க. சும்மா ஷோ, உங்களை கூட ஒரு 10-500 பேரை கூட்டிட்டு வர்றதில்லை, தானாக வாங்க. ஒரு ஆசிரியர் எப்படி பள்ளிக்கோ கல்லூரிக்கோ தனி வாகனத்தில் போகிறாரோ அதே மாதிரி ஒரு அமைச்சர் தனியாக வாங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கழிப்பறைகள் இல்லை, அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கட்டிடங்கள் இல்லை, அரசாங்க பள்ளிக்கூடத்தில்
பள்ளிக்கூடத்தை காவல் காக்கின்ற ஒரு காவலாளி இல்லை. அரசாங்க நிதிபுரம் பள்ளிகளில் இப்பொழுது வேக்கன்சியை ஃபில் பண்றது கிடையாது. அதுவும் மிகப்பெரிய தவறு. அரசாங்கம் சம்பளம் தருகின்ற பள்ளியில் வேலைக்கு அமர்த்துவது அந்த பள்ளியில் உள்ள ஒரு மேனேஜ்மெண்ட். இது கான்ட்ரடிக்ஷன். இது ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஆஃப் சிஸ்டம். அடுத்து தனியார் பள்ளிக்கூடம்னு ஒன்று இருக்குது. தனியார் பள்ளி கல்லூரிகள் அட்டகாசம், அட்டூழியங்கள். அவங்க தான் உலகத்துல பணத்தை கொள்ளையடிக்க வந்தது மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. பள்ளி எடுத்துக்கொள்வோம். பள்ளியின் நிலைமை என்ன? இன்றைய பள்ளியின் நிலை என்ன? ஆசிரியர்களை அடிமைப்படுத்துவதுதான் எல்லா பள்ளிகளிலும் முக்கியமான நோக்கம். அதனால மாணவன் படிக்காமலே மார்க்குகளை அள்ளி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்களுக்கு படிக்கிறதே இஷ்டம் இல்லை. படிக்க வைப்பது பள்ளியின் முறை அல்ல. படித்து கொடுப்பதுதான் பள்ளியினுடைய கடமை, ஆசிரியருடைய கடமை. இன்றைய பள்ளியும் தனியார் பள்ளியும் தனியார் கல்லூரிகளும் பணத்தை மக்களிடம் எடுத்து சொத்துக்கள் வாங்கி குவிக்கின்றன. யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு பிரின்சிபல் இருப்பாங்க, ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒரு பிரின்சிபல் இருப்பாங்க. அவங்க நினைக்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும். முட்டாள். ஒரு மண்ணும் தெரியாதவங்க தான் பிரின்சிபலாகவும் இருக்கிறாங்க. அதிகார தோரணியில பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக உண்மையான ஒரு ஜனநாயக நாட்டில் அரசாங்க பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான் இருக்கணும். நாங்கள் படித்த காலத்தில் அரசாங்க பள்ளிக்கூடமும் அரசாங்க நிதி உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான் இருந்தது. பெற்றோருக்கு எந்தவித கவலையும் இல்லை. இன்றைக்கு உள்ள கல்வி முறையில் என்ன? பெற்றோர்களாம் மாசம் வந்து அங்க ஒப்பு போட வைக்கிறாங்க, சைன் போட வைக்கிறாங்க. முட்டாள். மாணவருக்கு கற்றுக் கொடுப்பதா இல்லை ஆசிரியர்கள் பெற்றோர்களிடம் உரையாடுவதா? பெற்றோர்கள் உரையாடுவது என்ன பிரயோஜனம்? அன்பு நண்பர்களே, பெற்றோர்களை பள்ளிக்கோ கல்லூரிக்கோ அழைக்க கூடாது. இது முற்றிலும் தவறான ஒரு கல்வி கொள்கை நாம் இருக்கின்றோம். பெற்றோர் யார் என்றே தெரியாது. நாங்கள் படித்த காலத்தில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்றே தெரியாது. நாங்கள் படித்த காலத்தில் நாங்கள் படிக்கவில்லையா? பட்டங்கள் பெறவில்லையா? மதிப்பெண்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லையா? எங்களுக்கு அறிவில்லையா? இன்றைய கல்வி முறையை காட்டிலும் எங்களுடைய கல்வி முறை, அதாவது 19 கிட்ஸ் கல்வி முறை மிக சிறந்தது என்பதை நான் திருத்தமாக உங்களுக்கு சொல்ல முடியும். ஆகவே தமிழக அரசாங்கங்கள், நீங்கள் எங்களை போன்ற நல்லவர்களை ஆலோசகர்களாக நியமியுங்கள். ஒன்றும் தெரியாத மக்களா ஆலோசகர்களாக நியமித்து, இப்போ நேரத்துக்கு ஒரு நியூஸ் வந்தது, 12th கொஸ்டின் எடுத்தாங்களாம், கெமிஸ்ட்ரி அவுட் ஆஃப் கொஸ்டின். அது எவன் எடுத்தாய்? எந்த முட்டாள் எடுத்தாய்? இதை செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஆளு, இதை பார்வையிடுவதற்கு இன்னொரு ஆளு, இதுக்கு ஒரு அரசாங்க சம்பளம் எங்களுடைய வரி பணத்திலிருந்து. இதை எழுதுற இந்த கொஸ்டினுக்கு அட்டன் பண்ண பிள்ளைகளுக்கு மார்க்காம், அட்டன் பண்ணாத பிள்ளைகளுக்கு மார்க் இல்லையாம். என்ன ஒரு அவல நிலை, கல்வி நிலை போய்கொண்டிருக்கின்றது. சீனியாரிட்டியை அமல்படுத்துக அரசாங்கமே. நீங்கள் எவ்வளவு டெஸ்ட் வைக்கிறீங்க? டெட்டு, நெட்டு, ஸ்லிட்டு, என்ன பிரயோஜனம்? இந்த சமுதாயம் உருப்படாது. நீங்கள் என்ன டெஸ்ட் வச்சு வேக்கன்சியை ஃபில் பண்ணாலும் இந்த சமுதாயம் உருப்படாது. ஏன்னா வேலைக்கு வந்தா அந்த டெஸ்ட் எழுதுறவருக்கு அகம்பாவம் தான் வரும், ஆணவம் தான் வரும். வேலையின் மேல் ஒரு இது வராது, கமிட்மெண்ட்ஸ் வராது, ஒரு ஃபேஷன் வராது, ஒரு லவ் வராது, ஒரு அஃபெக்ஷன் வராது. ஆணவம் தான் வரும். எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு ஆணவம் தான் வரும். ஆகவே அன்பர்களே, யோசித்து பாருங்கள். பெற்றோர்களை நீங்கள் யோசிங்க. நீங்கள் தனியார் பள்ளிகளை நோக்கி படையெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பணத்தை வாங்கி கோடி கோடியாக சொத்துக்களை வாங்கி குவிக்கிறார்கள். ஆசிரியர்களுக்கு சம்பளம் கூட கொடுப்பதில்லை. முட்டாள். ஆகவே இந்த உமா மகேஸ்வரி சம்பவத்துல அவர்கள் செய்தது தவறல்ல. ஏன் அரசாங்கங்கள் பயப்படுகின்றதா? அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் அனைவரும் முட்டாள்களா?
அவர்களுக்கு மாற்று யோசனைக்கு இடமில்லை அவர்களுடைய மூளைக்கு என்பதைத்தான் கேட்க தோன்றுகின்றது. உமா மகேஸ்வரி என்ன ஒரு எழுதியிருக்காங்கன்னா, பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அதி சீக்கிரத்தில் தனியார் கைக்கு போய்விடும். இனி தனியார் தான் தனிக்காட்டு ராஜா. ஏன் இந்த அரசாங்கங்கள் பேனாவுக்கு பயப்படுகிறது? குறிப்பாக இந்த தமிழ்நாடு அரசாங்கங்கள் எதுக்கு பயப்படுகின்றன? இந்த தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் எனக்கு ரொம்ப தெரியும்னா அவர் கல்விக்கு நிறைய பண்ணியிருக்கிறார். நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் எந்த கட்சியும் சாராதவன், எந்த கட்சி நல்லது செய்தோ அந்த கட்சியை சார்ந்தவன். கொஞ்ச நேரத்துக்கு கலைஞர் கல்விக்கு நல்லது செய்தார், சீனியாரிட்டியை ஃபாலோ பண்ணார், சீனியாரிட்டியை மட்டும்தான் ஃபாலோ பண்ணார். ஆனால் மு.க. ஸ்டாலின் ஒருத்தர் இருக்காரு, நம்முடைய இப்போதைய முதலமைச்சர். நீங்கள் என்ன தேர்தல் வாக்குறுதி வைத்து விட்டு இந்த தேர்தலில் வின் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? என்னோட உங்களுக்கு பேச முடியுமா? தமிழ்நாட்டு பிரஜையாக என்னிடத்தில் நீங்க பேச தயாரா? நான் ஒரு ஆசிரியராக இருக்கின்றேன், எனக்குத்தான் தெரியும் மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க. ஒரு வகுப்பறையில 25 மாணவர்கள் இருக்க வேண்டிய வகுப்பறையில 55 மாணவர்கள் இருக்கிறார்கள். எப்படி கற்பித்தல் நடைபெறும்? ஒட்டி ஒரசி குலாவி கும்மாளம் அடித்து, இதுல வேற சப்தம் போட்டா அந்த கிளாஸ் என்ன சப்தம்? ஸ்டூபிட்டுகளா, வந்து பாருங்கடா கிளாஸ்ல என்ன நடக்குது. நீங்கள் உங்களுடைய நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எத்தனை கூக்குரல்கள், சண்டைகள், அதை யார் கேட்பது? அதையே அடக்க தெரியல. வகுப்பறையில் சத்தம் இட்டால் மட்டும் அந்த ஆசிரியருக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு உங்களுக்கு விவேகம் இருக்கா, தகுதி இருக்கா என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இன்றைய கல்வித்துறை முற்றிலும் தவறு. குறைகளை சொன்னால் கேளுங்கள், நிறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், குறைகளை களைய முற்படுங்கள். ஆக இந்த அரசு ஊழியர்களுக்கு என்னதான் அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் நடத்தை விதிமுறைகளா? அரசாங்கத்தை நடத்துவர்களுக்கு நடத்தை விதிமுறைகள் கிடையாதா? நீங்கள் அரசாங்கத்தை நடத்திவிட்டு எதுக்கு அரசியல் கட்சி பங்கேற்கும் கூட்டங்களில் நீங்கள் பேசுகின்றீர்கள்? ஆனால் அரசாங்க ஊழியர்கள் அரசியலில் பங்கு பெறக்கூடாது. இது எங்க உள்ள நியாயம்? இது எங்க உள்ள நியதி? உச்ச நீதிமன்றமே நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் முதல் எழும்புங்கள், அப்பொழுதுதான் இந்த நாடு எழும்பும், இந்த நாடு வல்லரசு ஆகும். அல்லாவிட்டால் இந்த நாடு வல்லரசு ஆகாது, கடனாளியாகத்தான் போகும். ஆக அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் அரசியல் செய்ய தெரியுமா? அரசியல் கூட்டங்களில் பங்கேற்க தகுதியா? அரசாங்க ஊழியர்களுக்கோ மற்ற தனியார் ஊழியர்களுக்கோ அரசியலில் ஈடுபட முடியாதா என்பதை இந்த காணொலி மூலம் உங்களுக்கு கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக, எந்த அரசாங்கம் வந்தாலும் மாற்று கருத்து கூறுவோரை அடக்குமுறையால் கையாளுவது இது தவறு. இது ஒரு ஜனநாயக நாடு. தற்போதைய முதலமைச்சர் எப்பொழுதும் சொல்லுவீங்க, ஜனநாயக நாட்டில் யாருக்கும் உரிமை உண்டு, கருத்துரிமை உண்டு, பேச்சுரிமை உண்டு, எழுத்துரிமை உண்டு. ஆனா எல்லா உரிமைகளும் எங்கே? நீங்கள் நீட்டுக்கு எதிராக போராடுகிறீர்கள், எதுக்கு டெட்ட வைக்கிறீங்க? இது ஒரு முரண்பாடு அல்லவா? உங்கள் கையில் இருக்கின்ற அதிகாரமான டெட்டை எடுத்து விடுங்கள், ஸ்லெட்டை எடுத்து விடுங்கள், எடுத்து விட்டு நீங்கள் நீட்டுக்கு எதிராக போராடுங்கள். முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் சான்றோர் பெருமக்களிடம் ஐடியா கேளுங்கள், அரசியல்வாதிகள்கிட்ட கேட்காதீங்க. அமைச்சர்கள் எல்லாம் முட்டாள்களாக இருக்கிறார்களோ என்று என்ன தோன்றுகின்றது. அதிகாரம் மட்டுமல்ல அமைச்சருக்கு தகுதி, மக்கள் நலன் தரும் திட்டங்களை அறிமுகப்படுத்துவதில் தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது. ஆகவே அரசின் குறைகளை சுட்டி காட்டுவோரை பதவியில் இருந்து அகற்றுவது இது நியாயம் அல்ல, நீதி அல்ல. அடுத்தது, இந்த உமா மகேஸ்வரி என்ன கேட்டிருக்காங்கன்னா, தொடக்க கல்வியை முடக்க பார்க்கிறதா இந்த அரசாங்கமே?
எங்களுடைய காலத்தில் நாங்கள் எப்படி படித்தோம் தெரியுமா? ஜாலியாக போய் படித்தோம். எங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் எப்படி சொல்லி தந்தாங்க தெரியுமா? அழகாகவும் நேர்த்தியாகவும் சொல்லி தந்தாங்க. ஆனா இன்று நான் ஒரு ஸ்கூல்ல ஒரு நிலவரத்தை கேட்டேன். ஒரு நண்பரிடம், பெரிய புக் சிலபஸ், அது உங்களால் படிக்க முடியுமா? அரசாங்கத்தில் இருக்கின்ற இந்த கல்வித்துறை அமைச்சர் அன்பின் பொய்யாமொழி படித்து பரீட்சை எழுதி பாஸ் ஆவாரா என்பதை நான் கேட்கின்றேன். மாணவ சமுதாயம் பிஞ்சு சமுதாயம், அவர்களுக்கு படிக்க முடியாது. கொஞ்சமா தான் படிக்க முடியும். சிலபஸை நிறைய வச்சுக்கிட்டு டிசம்பருக்கு முன்னாடி சிலபஸை முடிக்கிறது. நான் என்னுடைய நண்பருடைய மகளிடம் கேட்டேன், ஒரு ஸ்கூல்லே நல்லா நடத்த மாட்டாங்க. ஏன்னா ஸ்பீடா சிலபஸை முடிக்கிறது. சிலபஸை முடிச்சுட்டு ஒரு கால்குலேஷன் சொல்லி தர மாட்டாங்க. சிலபஸை முடிச்சு என்ன பிரயோஜனம்? மாணவ சமுதாயம் அழிந்து போய் கொண்டிருக்கின்றது. இதை மாற்றுங்கள். ஆகவே இந்திய சூழ்நிலையில் பழைய கல்வி முறை தான் சிறந்தது என்பதே என்னுடைய கருத்து. இந்த எபிஷோ இந்த காணொளி மூலமாக சான்றோருக்கும் ஆன்றோருக்கும் நான் தெரிவிக்கிறது என்னவென்றால், நல்ல ஒரு கல்வி முறை தான் 25 வருடங்களுக்கு முன்னால் இருந்தது. நாம் பின்பற்றி இருக்கின்ற கல்வி முறை, அந்த கல்வி முறையை மாற்றிவிட்டு இப்பொழுது என்னெல்லாம் கல்வி முறை. அன்னைக்கு நாங்கள் 10-3 தான் படித்தோம். எங்களை இன்னைக்கு யாராவது போட்டி போட முடியுமா? பாருங்கள். இன்றைய சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, மெட்ரிக் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட போட்டி போட வாருங்கள். ஈவன் ஒரு மேக்ஸ்ல இருக்கிற ஸ்கொயர் ரூட்டுக்கு பண்ண கூட தெரியாது. 15 வருஷம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நம்முடைய கல்வி முறை தளர்ந்து போய் கொண்டிருக்கின்றது, தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த கல்வித்துறையை மாற்றணும். கல்வித்துறையில் யார் இருக்கணும்? பிஹெச்டி முடிச்ச, என்ன மாதிரி பிஹெச்டி முடிச்சவங்க தான் அங்க இருக்கணும். ஆனா ஒன்றும் தெரியாதவனு அங்க இருந்து இந்த கல்வி முறையை குழப்பி விட்டுருக்காங்க. இதை நினைக்கும் போது எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? இன்றைய மாணவர்களுடைய கல்வியை சிதைத்து சின்ன பின்னமாக்கி இருக்கிறார்கள் எல்லா அரசாங்கங்கள். இதற்கு இந்த அரசாங்கங்கள் யாருக்கு பதில் சொல்ல போகின்றன? அரசாங்கம் என்றால் அதிகாரம் மட்டுமல்ல, மக்களுக்கு என்ன தேவை அதை கொடுக்க வேண்டும். நல்ல ஒரு கல்வியை கொடுங்கள், நல்ல ஒரு மருத்துவத்தை கொடுங்கள், நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுங்கள். இந்த மூன்றும் தான் இந்த எபிஷோயின் தாரக மந்திரம். ஆகவே உமா மகேஸ்வரி அவர்கள் தன்னுடைய சொந்த திறனால் எழுதிய வார்த்தைகளை, பேனாவின் வார்த்தைகள் முனை மிக பெரியது. கத்தியின் முனையை காட்டிலும் பேனாவின் முனை சக்தி வாய்ந்தது என்பதை இந்த தமிழக அரசுக்கு தெரியாதா? கலைஞர் அவர்கள் எப்படி சம்பாதித்தார்? பேனா முனை கொண்டு எளிதானே சம்பாதித்தார். அவர் கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனால் இன்றைய அரசாங்கங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மறுக்கின்றன. ஆகவே உமா மகேஸ்வரி செய்தது தவறல்ல, அவர் செய்தது சரிதான். அவர் எழுதி கொண்டே இருக்க வேண்டும். மூச்சு உள்ளவரை எழுதி கொண்டே இருங்கள் உமா மகேஸ்வரி. ஆன்றோர் பெருமக்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார்கள் என்று கூறி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.